வணக்கம் மக்களே. உடம்பட்டி ரங்கராஜ் என்னை ஒரு சமையல் கலைஞரா தெரியும். ரீசெண்டா ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இப்போ நம்ம சோசியல் மீடியாவில் அதிகமாக யாரை பற்றி பேசிக்கிட்டு இருக்கோம்னு சொல்லி பார்த்தோம்னா மாதம்பட்டி ரங்கராஜும் ஜாய் தான். ரீசெண்டாக கூட ஜாய் போலீஸ்கிட்ட கம்ப்ளைண்ட் பண்ணியிருந்தாங்க. ரங்கராஜ் என்னை ஏமாத்திட்டாங்க, என்னோட குழந்தைக்கு அவர் தான் அப்பா, ஸோ இந்த மாதிரி சூழ்நிலையில் என்னை விட்டுட்டு போயிட்டாங்க அப்படின்னு சொல்லி அவர் மேலே ஆக்ஷன் எடுக்கணும் அப்படின்னு அஃபிஷியலாக கம்ப்ளைண்ட் பண்ணியிருந்தாங்க. மாதம்பட்டி ரங்கராஜு இனி குக் வித் கோமாளியில் நடுவராக இருக்க முடியாது இந்த மாதிரி கம்ப்ளைண்ட் வந்ததுனால அப்போ எப்படி நடுவராக இருக்கிறாங்க அப்படின்னு மக்களும் கொஸ்டின் கேட்டு வந்தாங்க. இப்படி இருக்கும்போது தான் மாதம்பட்டி ரங்கராஜ் ஒரு எமோஷ்னலாக போஸ்ட் போட்டிருந்தாங்க. அந்த போஸ்ட்டில் என்ன சொல்லியிருந்தாங்கன்னு சொல்லி பார்க்கும்போது, குக் வித் கோமாளி ஷோவில் தூண்களை இவங்க தான், இது ஆடியன்ஸுக்கு மட்டும் ஸ்பெஷல் கிடையாது, எனக்கும் ஸ்பெஷல் தான், நான் ஜட்ஜாக வேணால் இருக்கலாம், ஆனால் பட் என்னை யாரும் ஜட்ஜ் பண்ண முடியாது அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. இவங்க என் பிளெஸ்ஸிங் மட்டும் இல்லாமல் என் ட்ரூ ஃப்ரெண்ட்ஸ் கூட அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. ஸோ எப்பயுமே ஒரு சீசனில் அந்த ஷோ முடிய போது தான் இந்த மாதிரி எமோஷ்னலாக பேசுவாங்க. பட் ரங்கராஜ் இப்போவே இந்த மாதிரி எமோஷ்னலாக பேசும்போது ஒருவேளை குக் வித் கோமாளி ஷோலேருந்து இவங்க விளங்க போகிறாங்களா அப்படின்னு கொஸ்டின் எழும்பிக்கிட்டு வருது. ஸோ நீங்கள் என்ன நினைக்கிறீங்க? இந்த மாதிரி பிரச்சனை வர்றதுனால குக் வித் கோமாளி ஷோவில் நம்ம ரங்கராஜை இந்த ஷோலேருந்து நீக்கிடுவாங்களா, இல்லை இந்த ஷோ தடைபடுமா அப்படிங்கிறத பொறுத்து இருந்து பார்ப்போம். ஸோ இந்த ஷோவில் நீங்கள் ரங்கராஜ் நடுவராக இருக்க ஆசைப்படுறீங்க, ஸோ அவன் எப்போ போல் இருக்கணுமா அப்படிங்கிறத உங்கள் கமெண்ட்டை கமெண்ட் பண்ணுங்கள். ஸோ இந்த மாதிரி அப்டேட்டை தெரிஞ்சுக்கிற தமிழ் இன்ஃபோ டால்கி சேனலை மறந்துடாமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க.